தம்பிங்களா, இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. நான் வந்து அசைவம் சாப்பிட்டாவே எனக்கு வெயிட் ஏறிடுது, ஒரு அனீசியாக இருக்குது. எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறது? நான் அசைவம் சாப்பிட்ணும், எனக்கு நல்லா ஜீரணம் ஆகணும், வெயிட் ஏறக்கூடாது. ஸோ எப்படி நான் என்ஜாய் பண்ணுறது, சண்டேவை நான் எப்படி அசைவத்தோடு என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே என்ன மைண்ட் செட்டுனா, அசைவம் சாப்பிட்றது வந்துட்டு அவ்வளோ நல்லது இல்லை, அசைவம் சாப்பிட்றது நல்லது தான். ஆனால் என்னென்னா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாகும். அந்த மாதிரி ஜென்ஸாக இருந்தால் ஒரு 45 கிராம் புரோட்டீன் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் எடுக்கலாம். சயின்ஸில் வந்து சொல்கிறாங்க மேக்ஸிமம், நான் சொல்கிறது சீலிங் லிமிட். லேடிஸாக இருந்தால் 35 கிராம் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நம்ம ஆளுங்க நிறைய பேர் பாருங்கள், நான் உக்காந்த இடத்துல அப்படி 1 கிலோ கறி சாப்பிட்ருவேன், உக்காந்த இடத்துல 3 கிலோ கறி சாப்பிடுவேன், 2 கிலோ கறி சாப்பிட்ருவேன். இப்படி ஆடு கெடா விருந்தெல்லாம் போட்டால் வேகவே நாங்கள் 2 கிலோ கறி சாப்பிட்ருவோம். இப்படிலாம் நிறைய பேர் நிறையா சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைன்னா கோழி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லுன்னு ப்ரான் எடுக்கிறேன், மீன் எடுக்கிறேன், சிக்கன் எடுக்கிறேன், மட்டன் எடுக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்து நான் இன்றைக்கே சாப்பிட்ணும். இப்படிலாம் கல்ச்சர் மாறிடுச்சு. எங்கள் காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் கறி குழம்பு கிடைக்கும். கோழியோ ஆடோ செய்வாங்க. 1 கிலோ கறி எடுத்து 5 பேர் சாப்பிடுவோம். ஸோ 1 கிலோ கறிக்கு ஒரு 350 கிராம் மட்டனாக இருந்தால் 350 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். 350 கிராம் புரோட்டீன் ஒரு 5 பேர் சாப்பிட்டா 50-60 கிராம் வருது. அது ஓகே. ஆனால் இன்றைக்கெல்லாம் பிரச்சனை என்னென்னா, நிறையா கிலோஸ் எடுக்கிறாங்க. 2 கிலோ கறி, 3 கிலோ கறி எடுத்து 4 பேர் சாப்பிட்றாங்க, 5 பேர் சாப்பிட்றாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, டூ மச் புரோட்டீன் உள்ளே போனால் டைஜஸ்டிவ் ட்ராக்கு, இன்னும் சொல்ல போனால் கிட்னிக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வரும். இது மாதிரி தான் வரும். PDCAS அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர். அது வந்து பிளான்ட் பேஸில் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா ஜீரணமாகி அந்த அமினோ ஆசிட்ஸ் பண்ணி அதோட தன்மைகளை ரெடி பண்ணி மசில் மாஸ் பில்ட் பண்ணுறது சப்போர்ட் ஆகி ஜீரணமாக வெளியே வர்றதுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அசைவ புரோட்டீன் வந்து நம்ம டூ மச் புரோட்டீன் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை பாருங்கள், காலையில் ஒரு 100 கிராம் கறி, சிக்கனோ மட்டனோ, மத்தியானம் ஒரு 100 கிராம் கறி, நைட்டு ஒரு 100 கிராம் கறி, இப்படி சாப்பிட்டா ஒரு 1/4 கிலோ கறி ஒரு ஆள் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. காலையில் எனக்கு நிறையா வேணும், மத்தியானம் நிறையா வேணும், இடையில நான் வேகும்போது கொஞ்சம் சாப்பிடணும். இப்படி டூ மச் புரோட்டீன் ஒரே நாள் எடுத்தால் தப்பு. இன்னும் கூட நீங்கள் மாற்றிக்கிறது எப்படி மாற்றிக்கலான்னா, காலையில் வந்து நான் லைட்டாக டிஃபன் சாப்பிட போகிறேன், மத்தியானம் ஓரளவு திருப்தியாக சாப்பிட போகிறேன், நைட் லைட்டாக டிஃபன் சாப்பிட போகிறேன், வெறும் குழம்பு ஊற்றி 12:30 மணிக்கு கொஞ்சம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டா 1 ஹவர் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிக்கிற பழக்கம், ஏதாவது க்ரீன் டீ குடிச்சிங்கன்னா கொஞ்சம் வயிறு ஃப்ரீயாகும். நைட்டு வந்து ஒரு 6 மணிக்கு ஒரு 3 தோசை, கொஞ்சம் கறி, கொஞ்சம் குழம்பு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. 10 மணிக்கு சாப்பிட்டா ப்ராப்ளம். ஸோ அப்போ என்ன சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், எப்படி சமைக்கணும்? சமைக்கிற முறையில் நிறைய மெத்தட் இப்போ மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று டீப் ஃப்ரை பண்ணுறோம், எண்ணெயில் ரொம்ப போட்டு பொரிக்கிறோம். எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா ப்ரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டியும் போச்சு, அமினோ ஆசிட் ஸ்கோரும் போச்சு. பெருசாக வந்து ப்ரோட்டீன் டிஃப்ரென்ஸ் கிடைக்காது, ஆனால் நமக்கு ஜீரணமாகி வெளியில் வர தன்மையிலையும் மாட்டிக்கும். கலோரிக் வேல்யூ அதிகமாயிரும். ஏன்னா எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா எதாக இருந்தாலும் கலோரி அதிகம். இவ்வளோண்டு ஆயிலே வந்து இவ்வளோண்டு ஆயில் ஊற்றுனீங்கன்னாவே 200 கலோரி வரும். ஸோ நிறைய ஆயில் ஊற்றி அதில் முக்கை விட்டு எடுத்தால் ப்ராப்ளம். ஸோ அப்போ அதை மாற்றணும். குழம்பு வச்சு நல்லா வேக வைக்கணும். ஏன் வேக வைக்கணும்? வேக வச்சா தான் நம்ம ஈஸியாக மெல்ல முடியும். மென்னா தான் நமக்கு நல்லா ஜீரணமாகும். உள்ளே போகும்போது கூழ் மாதிரி பண்ணி அனுப்பணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த வேக வைக்கிறது பாதி கடிக்கு முடுக்குன்னு கடித்து சாப்பிட்ணுன்னு பண்ணிங்கன்னா மெல்ல முடியாது அப்படியே அனுப்புனீங்கன்னா உள்ளேயும் ஜீரணமாகாது. ஸோ அப்போ நல்லா பாயில் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிடணும். ஒரு நேரம் வாரத்தில் 3 நாள் சாப்பிட்றது கூட தப்பு கிடையாது. ஒரே நாள் நிறையா சாப்பிட்றது, ஒரு டைமில் நிறையா சாப்பிட்றது போய் ஒரு டைமை 3 டைமாக பிரிக்கணும். ஒரு நாளை 3 நாளாக பிரிக்கணும். குழம்பு வச்சு சாப்பிட்ணும், காய் வச்சுக்கணும். கொஞ்சம் ஃபைபர் இருந்தால் கிளைசமிக் இண்டெக்ஸும் ஏற்றாது, ஜீரணமாக வெளியே போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ டைமிங் முக்கியம். எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம், நைட் எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour ஒரு 5000 ஸ்டெப்ஸ் ஒரு வாக்கிங் போனீங்கன்னா இன்னும் நல்லா ஜீரணமாகும். நைட் நல்லா தூக்கம் வரும். நம்ம லேட் நைட் சாப்பிட்றோம், அப்படியே படுத்துக்கிறோம், நெளிஞ்சிட்டு தான் இருக்கணும் மலைப்பாம்பு மாதிரி. ஐயோ ஏன்டா தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அசைவமும் என்ஜாய் பண்ணலாம், ஜீரணமும் ஆகும், நமக்கு ப்ரோட்டீனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், நல்லா தூக்கமும் வரும், வெயிட்டும் போடாது. ஸோ இதை அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு, வீடியோ பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து இது யூஸ் ஆகுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அசைவ பிரியர்கள் உங்கள் நண்பர்கள் நிறைய இருப்பாங்க, இல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். அவங்களுக்கு இதை அனுப்பி விடுங்க.